ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கஸ்டமர் ஒருத்தங்க சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொல்லி இதை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு சோப் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாமளும் ஓகேன்னு சொல்லியாச்சு. என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம்பூ, செம்பருத்திப்பூ, ரோஸ் பெட்டல்ஸ், அப்புறம் பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், இது எல்லாம் தான். இதுக்காக நம்ம இன்றைக்கி கொஞ்சமாக சோப் பேஸும் கிளிசரனும் எடுத்துருக்குறேன். இந்த ரெண்டையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். மெல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே பவுடர் பண்ணி இந்த பவுடரை இந்த சோப் பேஸ் கூட ஆட் பண்ணி சோப் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. ஃபஸ்ட்டு டபுள் பாயில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெந்நி கொதிக்க கொதிக்க உள்ள சோப் பேஸும் கிளிசரினும் நல்லா மெல்ட் ஆயிரும். அது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பூலாம் சொன்னல, அந்த பூ எல்லாமே ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக பவுடர் ஆகலை, ஆனால் நான் ஃபில்டர் பண்ணி வெறும் பவுடரை மட்டும் சேர்க்காமல் ஃபுல்லாகவே சேர்த்துருக்கேன். ஏன்னா அதில் சின்ன சின்ன துகள் மாதிரி இருக்கிறது எல்லாமே நமக்கு நல்லா ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆகும். அதனால தான். ஸோ இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கஸ்தூரி மஞ்சள், பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு இது எல்லாமே இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம். இந்த பவுடர் ப்ளஸ் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அது கூட ஃப்ளேவருக்காக நான் லெமன் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சோப் பேஸில் உங்களோட ரெடியான சோப்பை இப்படி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே அது எல்லாமே கம்ப்ளீட்டாக செட் ஆயிடும். அதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்து ஒரு பேக்கிங்கில் பேக் பண்ணி நாமளும் இன்றைக்கி கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. இந்த மாதிரி என்ன பேஸ் வச்சுனாலும் நீங்கள் சோப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கடையில் வாங்குறத விட நீங்களே இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.